அவசியம். அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பது எமது நோக்கம். உமது விளக்கம்? அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னா எப்படி அர்த்தம் பண்றீங்க? தெளிவா சொல்லிக்கிறான். ஒரு அணு அசையணும், ஒரு அணு அசையணும், அதுக்கு இடம் வேணும். அப்போ அவன் இருந்தா தான் அசைய முடியும். அவன் ஒரு வெற்றிடமா இருக்கிறான், அவன் இருந்தா தான் அசைய முடியும்னா நீ அப்படி அர்த்தம் பண்ண. சட்டை உன் இஷ்டத்துக்கு போட்டுன்னா அவன் இல்லாம நடக்காதுன்ற, சட்டை கீஞ்சிச்சுன்னா காரணம் அவன்ற, நந்து போய் தடிக்க விட்டேன்னா கடவுள் தான் காரணம்ன்ற, இல்லை பொண்டாட்டி சரியில்லைன்னா கடவுள் தான் காரணம்ன்ற, புருஷன் சரியில்லைன்னா கடவுள் தான் காரணம் இல்லை, கடவுளே என்னையா சோதிச்சேன்ற. உன்னை சோதிக்கிட்டு ஒரு வேலையா இருந்தாலுக்க நீ நான் சோதனை சாரியா வந்துக்கிற? இதுனா டெஸ்ட் இல்லையே? நீ என்ன கேவடு கெட்டு போய்கிற? கடவுள் உன்னை சோதிச்சாரா? ஒரு வேலையா அவருக்கு? புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? அப்ப சித்தர் பெருமக்களோ அல்லது உயர்ந்த ஞானம் பெற்றவர்களோ உண்மை புரிந்தவர்களோ சொல்லதான் செஞ்சாங்க. புரிஞ்சுக்கிற தகுதி உனக்கு இல்லை.